சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவின்படி கோவை ஈஷா யோகா மையத்தில் இரண்டாவது நாளாக காவல்துறையினர், சமூக நலத்துறை அதிகாரிகள் உள்ளிட்டோர் 6 பிரிவுகளாக பிரிந்து சோதனை மற்றும் விசாரணை நடத்தினர். முழு பின்னணி என்ன விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. கோவை வெள்ளியங்கிரி மலையடிவாரத்தில் உள்ள ஈஷா யோகா மையத்தில் தனி ஆன்மீக உரையை நிர்வகித்து வருகிறார் அதன் நிறுவனர் ஜக்கி வாசுதேவ். வெளிநாட்டவர்கள், வெளி மாநிலத்தவர்கள் உள்பட பலரும் ஈஷா யோகா மையத்தில் தங்கி தன்னார்வலராக பணியாற்றி வரும் நிலையில் 150க்கும் மேற்பட்ட காவல்துறையினர், அதிகாரிகள் அங்கு சோதனை நடத்தியது பெரும் பேசுபொருளாகியுள்ளது. அதற்கு காரணம், தனது 2 மகள்களையும் மூளை சலவை செய்து ஈஷா மையத்தில் அடைத்து வைத்துள்ளதாக ஓய்வு பெற்ற பேராசிரியர் காமராஜ் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த ஆட்கொணர்வு மனுவில் பல்வேறு உத்தரவுகளை நீதிபதிகள் பிறப்பித்துள்ளனர். தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தில் வேளாண் பொறியியல் துறையின் முன்னாள் தலைவரும் பேராசிரியருமான காமராஜின் முதுநிலை பட்டம் பெற்ற 2 மகள்கள் 2011ஆம் ஆண்டு ஈஷா மையத்தில் இணைந்தனர். அவர்களை மீட்டுத்தரக் கோரி 2016 காமராஜ் ஆட்கொணர்வு மனு தாக்கல் செய்தார். ஆனால் தங்கள் விருப்பத்துடன் தான் ஈஷா மையத்தில் உள்ளதாக அவரது மகள்கள் கூறினர். I would like to clarify that I'm here out of my own wish and my interest. I'm here because this is the only thing that would give me fulfillment and happiness. It's not that I chose this blindly all of a sudden. It's been 7 years since I came here, and I give sufficient time for my parents to understand this and for me also to look into this. அது மட்டுமின்றி ஈஷா மையத்துக்கு களங்கம் ஏற்படுத்துவதாக காமராஜ் மீதே அவரது மகள்கள் மாவட்ட நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தனர். இந்த வழக்கு முடிய 6 ஆண்டுகள் ஆன நிலையில் கடந்த ஆண்டு சென்னை உயர்நீதிமன்றத்தில் காமராஜ் மேல்முறையீடு செய்தார். இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது தாங்கள் சுய விருப்பத்துடன் தான் அங்கு தங்கி வருவதாகவும் தங்களை யாரும் வற்புறுத்தவில்லை என்றும் காமராஜின் மகள்கள் தெரிவித்தனர். அப்போது குறுக்கிட்ட நீதிபதிகள், தனது மகளுக்கு திருமணம் செய்துவிட்டு பிற பெண்களை முட்டையடித்து சன்னியாசிகளாக யோகா மையங்களில் வாழ ஏன் ஜக்கி வாசுதேவ் ஊக்குவிக்கிறார் என்று நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். இதைத் தொடர்ந்து ஈஷா மையத்தின் மீது வைக்கப்படும் குற்றச்சாட்டுகளின் தீவிரத்தன்மையை கருத்தில் கொண்டு விசாரணை நடத்த வேண்டியுள்ளதாக நீதிபதிகள் கூறினர். இதனால் ஈஷா யோகா மையத்தின் மீது கூறப்பட்ட பாலியல் குற்றச்சாட்டுகள் உட்பட அனைத்து கிரிமினல் வழக்குகள் குறித்தும் விரிவான அறிக்கையை வழங்க உத்தரவிட்டனர். அதன்படி செவ்வாய்க்கிழமையன்று கோவை மற்றும் திருப்பூர் எஸ்பி தலைமையிலான 100 காவல்துறையினர், 50க்கும் மேற்பட்ட சமூக நலத்துறை அதிகாரிகள் ஈஷா யோகா மையத்துக்கு சென்று விசாரணை நடத்தினர். அங்குள்ள பெண்கள் எந்த மாதிரியான சூழ்நிலைகளிலிருந்து இந்த மையத்துக்கு வந்தனர், அங்கு அவர்கள் வாழ்க்கை முறை எவ்வாறாக உள்ளது என்பன உள்பட முதல் நாளில் காலை 10:45 மணிக்கு தொடங்கி இரவு 7:45 மணி வரை சுமார் 9 மணி நேரம் விசாரணை நடந்தது. 2வது நாளாகவும் விசாரணை தொடர்ந்த நிலையில் தாங்கள் யாரையும் திருமணம் செய்து கொள்ளவோ துறவறம் மேற்கொள்ளவோ கட்டாயப்படுத்தவில்லை என்று ஈஷா யோகா மையம் விளக்கம் தந்துள்ளது. 2 பெண் பிரம்மச்சாரிகளின் பெற்றோர் கடந்த 8 வருடங்களாக பல்வேறு பொய் வழக்குகளை பதிவு செய்துள்ளதாகவும், உள்நோக்கம் கொண்ட சிலரின் தூண்டுதல்களால் போராட்டங்களை நடத்தி தேவையில்லாத சச்சரவுகளையும் ஏற்படுத்தி வருவதாகவும் குற்றம் சாட்டியது. மேலும் ஈஷா யோகா மையம் தன்னார்வலராக பணியாற்றிய தங்களுக்கு திருமணம் செய்து வைத்துள்ளதாக பலரும் சமூக வலைதளங்களில் பதிவிட்டு வருகின்றனர். விருப்பப்பட்டு தன்னார்வலராக பணியாற்றி வருவதாகவும் வீடியோவும் வெளியிட்டுள்ளனர். Weekend volunteer is great option what I felt. Yeah, that's all. Thank you. Namaskaram. இந்நிலையில் சுமார் 9 ஆண்டுகளுக்கு மேலாக நீடிக்கும் இந்த பிரச்சினைக்கு நீதிமன்றம் விரைவில் முற்றுப்புள்ளி வைக்குமா என்ற எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது.